Good morning. Parallel axis theorem. Moment of inertia of parallel axis theorem. Moment of inertia வந்து பார்த்தனாக்கல நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னாக்கல I equal to இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது அப்படின்னாக்கல இது ஒரு மாஸு, இது ஒரு பாடி, இது ஆக்சிஸ் எக்ஸ் டேஸ் அப்படிங்கிற ஆக்சிஸில் இருக்குது. ஸோ என்னுடைய டிஸ்டன்ஸ் ஆர், இது வந்து எம்ன்னு வச்சுக்கலாம், எம் மாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். என்னுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு எம், சரியா, மாஸு, சரியா, இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு பாடி ரொட்டேஷனில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கல, இந்த ஆக்சிஸில் ரொட்டேஷனில் இருக்குது அப்படின்னாக்கல, ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு I ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது மாஸு, இந்த பாடியோட மாஸு எம்மு, கேப்ஸ் எம். ஸோ இது ஆர் டிஸ்டன்ஸு, ஸோ ஸ்கொயரு. ஸோ இதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் பேரலல் ஆக்சிஸ் தியரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுவோம், சரியா, ரிஜிட் பாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஜிட் பாடியை கன்சிடர் பண்ணுவோம். இந்த ரிஜிட் பாடியோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி அப்படின்னு வச்சுக்கலாம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வழியாக ஒரு ஜி, சரியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஜி வழியாக இங்கே சிடி அப்படிங்கிற ஒரு ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகுது, சரியா, சிடி அப்படிங்கிற ஆக்சிஸ் வந்து பாஸ் ஆகுது. இதே பேரலில் இன்னொரு ஆக்சிஸ் பாஸ் ஆகிட்டு இருக்குது, சரியா, இது வந்து சிடி, இது ஏபி, சரியா, ஏபி ஆக்சிஸ். ஸோ இதுக்கு இந்த ஆக்சிஸ் வந்து தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த பாயிண்ட் வந்து ஜி, சரியா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏ, இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஆக்சிஸ் பேரலாக போயிட்டுருக்கலாம். இது வந்து ரிஜிட் பாடி, இந்த ரிஜிட் பாடியோட மாஸ் வந்து கேப்ஸ் எம், சரியா, ரிஜிட் பாடியோட மாஸ் வந்து கேப்ஸ் எம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, சரியா. ஸோ சிடி அண்டு ஏபி, சரியா, ஏபி அண்டு சிடி ஆர் parallel axis. G center of gravity, G center of gravity, A distance between the two parallel axes, A distance between two axes. So AB CD rigid body ஓட mass m. இதுக்கு parallel axis theorem வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல I and IG, சரியா, Iங்கிறது moment of inertia ஆக்சிஸ் ஏபி, சரியா, ஐங்கிறது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏபியோட ஆக்சிஸோடது, ஐஜிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் சிடியோட ஆக்சிஸ். இந்த மாதிரி இருந்தால் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம், பேரலல் ஆக்சிஸ் தியரம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐஜி, சரியா, ப்ளஸ்ஸு மாஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கல இதுதான், சரியா. ஸோ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எப்படி இருக்குன்னா ஐ ஈக்குவல் டு ஐஜி ப்ளஸ் எம்ஏ ஸ்கொயர்னு சொல்கிறோம். ஸோ இது நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுவோம் அப்படின்னாக்கல ஸ்டேட்மெண்ட் சம், இது கூட சம் ஆகிட்டு இருக்குது. அதனால இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டூ பேரலல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியாக பாஸ் ஆகுது. அதனால் சம் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டூ பேரலல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்டு, சரியா. ஸோ சம்மும் போது இது ஆட் ஆகிட்டு முன்னே சொல்லிட்டோம். ஸோ அதனால் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், சரியா, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ்னால் இந்த ரிஜிட் பாடியோட மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் மாஸு அண்டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆக்சிஸ். ஸ்கொயர் ஆஃப் தி ஏங்கிறது என்னது, பிட்வீன் த டூ ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ், அதான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மாஸு அண்டு ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஆக்சிஸ். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கல இங்கே ஒரு மாசு ஸ்மால் எம் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஐஜிலேருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர் தொலைவில் இருக்குது, சரியா, ஆர் தொலைவில். ஸோ இந்த எம்முங்கிற ஒரு ஸ்மால் மாஸ் இருக்குது. ஸோ இப்படி இருந்தனாக்கல சிடி ஆக்சிஸோட இந்த சிடி ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கால்குலேட் பண்ணுவோம், சரி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பார்ட்டிகல் சிடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பார்ட்டிகல் சிடி ஆக்சிஸ். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கல சிடிக்கு எழுத போகிறோம், சரியா. இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆறு, ஸோ எம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தினாக்கல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சிடி ஆக்சிஸில் வந்து பார்த்தினாக்கல எம் ஸ்மால் எம், சரியா, ஸ்மால் எம். ஸோ டிஸ்டன்ஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதணும் இல்லையா, இதுபடி, சரியா. இது இங்கே எப்படி எழுதுமோ அதே மாதிரி எம்ஆர் ஸ்கொயரிங் வந்து நமக்கு ரைட் பண்ணியிருக்கோம் இதுக்கு தகுந்த மாதிரி, சரியா.
ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் சரியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் சிடி ஆக்சிஸில் டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் சிடியில் சரியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஹோல் பாடிக்கு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ சிடி ஆக்சிஸ் மட்டும் ரைட் பண்ணோம், இப்போ ஹோல் பாடிக்கு நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் பாடி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் பாடி சிடி ஆக்சிஸ் ஒன்றும் இல்லை, சிக்மா போட்டு எம் ஆர் ஸ்கொயர் சொல்லிடுவோம். ஸோ இந்த சிக்மா யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தினாக்கில் என்ன எழுதுறோம், ஐஜின்னு சொல்லிடுவோம் சரியா. ஸோ ஐஜி சரியா, ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளியே போகுது சிடி ஆக்சிஸு, அதனால் ஐஜி சரியா ஈக்குவல் டு சிக்மா போட்டு ஸ்மால் எம் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுவோம் சரியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் பார்ட்டிகல் ஏபி ஆக்சிஸ் ஈக்குவல் டு, ஸோ இதுக்கு எழுதும்போது சரியா, இங்கேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து 6, இங்கேருந்து என்னுடைய டிஸ்டன்ஸ் ஏ, அதனால் ஸோ இதே மாதிரி தான் சரியா. எம் அப்படியே வச்சுப்போம் சரியா, ப்ராக்கெட்டில் ஆர் போட்டுப்போம் ப்ளஸ்ஸு ஏ போட்டுப்போம், இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணி எழுதிப்போம். இந்த எம் அப்படியே வந்துடுச்சு. ஸோ ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஏன்னு போட்டுக்கிறோம், ஏன்னா ஆரும் இந்த ஏவும் கூட்டி எழுதணும். ஸோ ஸ்கொயர் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஆக்சிஸ் ஏபியில் ஹோல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஹோல் பாடி ஆக்சிஸ் ஏபியில். ஸோ இதுக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஐன்னு எழுதுவோம் சரியா, இங்கே ஐஜின்னு எழுதணும், இங்கே ஐன்னு மட்டும் எழுதுனா போதும் சரியா, ஏன்னா இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளியே போகுது, இது வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அதனால் ஐ சரியா, ஐ ஈக்குவல் டு சிக்மா எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், எம் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இது அப்படியே நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதுவோம் சரியா, இந்த ஐ எழுதுவோம் சரியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஐ ஈக்குவல் டு சரியா, ஐ ஈக்குவல் டு சிக்மா, ஸோ இந்த எம் அப்படி வச்சுட்டு இந்த ஏ ப்ளஸ் பி வந்து ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம், இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, அதனால் மாற்றி எழுதுவோம். ஸோ ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2r ஏ அப்படின்னு எழுதுவோம் சரியா. ஸோ இது வந்து அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுவோம் சரியா. ஸோ ஐ ஈக்குவல் டு சிக்மா எம் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிக்மா எம்ஏ ஸ்கொயர், சிக்மா எம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ்ஸு சிக்மா எம் இன்ட்டு 2a வெளியே எடுத்துடலாம் சரியா. 2a வெளியே எடுத்தாச்சுன்னா சிக்மா எம்மு இந்த ஆர் அப்படி வந்துடும், இப்படி வந்துடும் சரியா. ஸோ ப்ளஸ் போட்டு, ஸோ இதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கில் சிக்மா இந்த இடத்துல சரியா, சிக்மா எம் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக எம்ஆருக்கு பதிலாக நம்ம 0 போட்டோம்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும், அதனால் இந்த 2 டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 டேர்ம் எழுதிக்கிறோம். ஐ ஈக்குவல் டு சிக்மா எம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், அதனால் வெளியே எழுதிடலாம் சரியா, ஏ ஸ்கொயர் இன்ட்டு சிக்மா எம், அவ்வளோதான். ஸோ இது 0 ஆனதுனால இந்த 2 டேர்ம் மட்டும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இப்போ இந்த சிக்மா எம் ஈக்குவல் டு இங்கே சரியா, சென்ஸ் சிக்மா ஸ்மால் எம் ஈக்குவல் டு கேப்ஸ் எம்னு மாறிடும் சரியா. இதனோட வேல்யூ கேப்ஸ் எம், அதனால் ஐ ஈக்குவல் டு சிக்மா எம் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர் கேப்ஸ் எம் சரியா. இதை மாற்றி நம்ம எம்ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், கேப்ஸ் எம் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ சிக்மா எம்ஆர் ஈக்குவல் டு சிக்மா எம்ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐஜின்னு இருக்குது, அதனால் சிக்மா எம்ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம ஐஜின்னு இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஐ ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக ஐஜின்னு வந்துடும் சரியா, ஐஜி ப்ளஸ் எம் கேப்ஸ் எம் ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இந்த தியரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் பேரலல் ஆக்சிஸ் தியரம் இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்.